இப்ப எங்க வந்திருக்கோம்? பனங்காரங்க வந்திருக்கோம் காய்ஸ். இப்ப கிணத்துல குடிச்சிட்டு இப்ப பணம் அறக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு பனங்கா. வாங்க அறக்கலாம். காய்ஸ் பனங்கொல்ல மாட்டியாச்சு. ஆதரவு ஷார்ப்பா தானே இருக்குது. காய்ஸ் எனக்கு ஒண்ணும் தெம்பு இல்ல தெரியல. இப்ப வந்து அரைப்பான் பாருங்க காய்ஸ். இந்த இதுல பாருங்க கூட கோணம் மணி ஆகி விட்டாங்க போலைய. இது அரைக்கிறதுக்கு முக்கு முக்குறாங்க. என்ன பண்றது இவனை? கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு முள்ளுதான் ஏத்தினா. இப்ப பாருங்க, இந்ததான் அர்த்த கொலை நல்லா இருக்கு. இது முத்தி இதுதான் இல்ல. வாங்க இதை வெட்டி பார்க்கலாம். ஒண்ணு வெட்டியாச்சு. ஒண்ணு ஒண்ணா எடுக்க போறோம். பனங்க வெட்டுறதுன்னா இப்படி இப்படி கையில இப்படி ஒண்ணு புடிச்சுக்கின்னு கையில இங்க புடிச்சுக்கின்னு கொடவை வந்து இந்த மூக்கு பாருங்க காய்ஸ். கொடவை மூக்கு அதை வச்சுதான் வச்சு இப்படி தட்டணும். கையை வெட்டிடும் கொடுவா. இப்ப இந்த அளவுக்கு போதும். நம்ம வெட்டி பார்க்கலாம் கரெக்டா பதமா இருக்கான்னு. கரெக்டா பதமா இருக்கு பனங்கா. பதமான பனங்கா நல்லா பதமா இருக்கு. இது நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இதுதான் பனங்கா. இது நல்லா குளிர்ச்சியான பனங்கா. அதுதான் இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன் பாருங்க. நல்லா ருசியான பனங்காங்க. இது கிராமத்துல நல்லா காட்டி நல்லா சூப்பரா நல்லா ருசியா இருக்கு இந்த பனங்கா. என்னடா மூஞ்சி வீங்கி போயிருக்குன்னு பார்த்தீங்க இந்த சைடு. நேற்று தேன் வச்சோம் காய்ஸ். அதான் இந்த பக்கம் ஒண்ணு குட்டிச்சு, மூஞ்சி வேற வீங்கிச்சு. பனங்கா பாத்தீங்கன்னா நல்லா பதமா இருந்துச்சு. வேற எதனா பனங்கா கோல் இருக்கான்னு பார்க்கலாம். காய்ஸ் கோல் இந்த மத்துக்கு எட்டாதுன்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா அசால்ட்டா எட்டுது இந்த மத்துக்கு. அதான் நம்ம பனங்கா ஃபுல்லா அறக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாங்க பனங்காலாம் அறக்கலாம். காய்ஸ் பனங்கா ஃபுல்லா இப்ப அட்டாச்சு. எவ்வளவு பனங்கான்னு பாருங்க. இது ஃபுல்லா நாங்கதான் அறுத்தது. பாருங்க எவ்வளவு பனங்கா பாருங்க. பாருங்க அறுக்க முடியாதுன்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா ஆகுற கொள்ளைய அறுத்துட்டோம். காய்ஸ் இப்ப பனங்கா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டியாச்சு. எல்லாம் அங்க அறுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இப்பெல்லாம் நாங்களே சாப்பிட மாட்டோம். எதுவும் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். வீட்டுல இருக்கிற எல்லாருங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி வெயில்ல பனங்கா சாப்பிடுங்க. உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் இது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறோம். அப்புறம் வெயில பார்க்கலாம். ஓகே காய்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க காய்ஸ். இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோயும் எதுவும்